சிந்து பைரவியில ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் சேர்ந்து 2 கல்யாண ஜோடிகளுக்கும் சாந்தி முகூர்த்தம் ரெடி பண்றாங்க. சிந்து ரூம்ல இருந்த சிவாவோட போட்டோவை பார்த்து, நீங்க என்ன எவ்வளவு வெறுத்தாலும் நான் உங்களை காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சிவா உள்ள வந்தோன்ன பயங்கரமா முறைச்சு பாக்குறாரு. சிந்து உடனே சாஷ்டாங்கமா கால்லயே விழுந்துடுறாங்க. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு கால்ல விழுந்தா நான் மன்னிச்சிருவேனா அப்படின்னு கேக்குறாரு. சிந்து கொஞ்சம் கூட மனசு உறுத்தாம எந்திரிச்சு நின்னு, நான் ஒன்னும் மன்னிப்பு கேட்க உங்க கால்ல விழுகலையே, ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான் கால்ல விழுந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. வந்துச்சே பாருங்க சிவாக்கு கோவம். உனக்கு காதல்னா என்னன்னு தெரியுமா? அதோட அர்த்தம் கொஞ்சமாவது உனக்கு தெரியுமா? ஊருக்கு முன்னாடி எப்படி என்ன நீ கல்யாணம் பண்ணியோ அதே மாதிரி உண்மையெல்லாம் நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை கண்டிப்பா நான் வெளியே அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு சிவா. மன்னிப்பு கேட்டிருந்தாலாவது பரவாயில்ல, ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் சிவாக்கு ரொம்பவே கோவத்தை அதிகரிச்சுட்டாங்க சிந்து. சிந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சு நிக்கிறாங்க. சிவாவோட நியாயம் கோவம்தான். சும்மா சீரியலையே ஒரு வருஷம் இழுப்பாங்க, இப்ப சூப்பரா கண்டென்ட் சிக்கிருச்சு, இனி 2 வருஷம் இந்த சீரியலை இழுக்கதான் போறாங்க. சிவா உண்மையை நிரூபிக்கணும், சிந்து காதலை நிரூபிக்கணும், அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சேரணும். ரொம்ப நாள் போகும் போல இருக்கு இந்த கதை. இங்க பைரவி ஒன்னும் சும்மா இல்ல, இவராது வார்த்தையில பேசினாரு. இவங்க தூங்கிட்டு இருந்த ஆறுமுகத்தை எழுப்பி மூஞ்சிலேயே ஸ்வீட் எல்லாம் தூக்கி வீசி பாலையும் மூஞ்சிலேயே கொட்டிட்டாங்க. இப்படி என்ன கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையவே அழிச்சிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. ஆறுமுகமும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு. இவங்களுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.